அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற கிதாபின் பெயர் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்பதாகும். இக்கிதாபினுடைய இக்கிதாபில் நாம் பாடமாக படிப்பது கிதாபுல் பை என்ற பை சம்பந்தப்பட்ட புத்தகம் பாடமாக இருக்கிறது. இது இது பாடம் 197வது பாடத்தை அதனுடைய தலைப்பாக பாபு சலமி என்ற பாடத்தை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது பாபு பை சலமின் இருக்கும். அதாவது சலம் என்ற அடிப்படையில் வியாபாரம் செய்யக்கூடிய பிரிவு என்பது இதனுடைய தலைப்பு. சலம்னா என்ன அப்படின்னா, ஒரு அதாவது ஒரு பொருளை தவணை அடிப்படையில் வாங்குதல், அல்லது அந்த பொருளுக்குண்டான பணத்தை தவணை அடிப்படையில் அதை கொடுத்தல். இந்த ரெண்டுக்கும் இதுக்கு சொல்லப்படும். இந்த தவணை அடிப்படையில் ஒரு பொருளை வாங்குதல், விற்குதல், இது என்ன என்பதை பற்றி பாடத்திற்குள் சென்று விரிவாக நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த கல்வியிலே ஃபிக்ஹுடைய இந்த பாடத்தில் எல்லாம் மென்மேலும் விளக்கத்தை தருவானாக. ஆமீன். அந்த பாடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒளிமயத்தை, பிரகாசத்தை எல்லாம் தருவானாக. அதன் மூலமாக இம்மை மறுமைக்கு அதை வெற்றிக்கு காரணமாக ஆக்கி வைப்பானாக. இப்பொழுது நாம் இந்த பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த கல்வி சேவைகள் எவ்வித தொய்யுமின்றி தொடர்வதற்காக எங்களது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நன்கொடை அனுப்ப விரும்புபவர்கள் உங்களது நன்கொடைகளை எங்களது இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் நம்பருக்கும் QR ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் வசதியும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எனவே உங்களது சிவகாதானங்களை நீங்கள் தாராளமாக கொடுத்து உதவுங்கள் இந்த நற்காரியங்களுக்காக. இது அல்லாமல் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையின் மூலமாக இன்னும் பல சேவைகளும் சமூகத்திற்காகவே நடைபெற்று கொண்டு இருப்பது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். நன்மையில் முந்தி ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம், இந்த இலக்கணத்தில் பயணிப்போமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த பை சலம்னா என்னங்க? ஹுவ பைஉ மௌசூஃபின் ஃபிஸ்ஸிம்மதி வ யுஷ்தரது ஃபீஹி மஅ ஷுரூத்தில் பைஇ உமூருன். என்ன அப்படின்னா, ஒரு பொருள், அது ஒரு வியாபாரம். பை சலம்னா என்னங்க? ஒரு பொருளை ஒப்படைத்தல். ஹுவ அந்த பொருள், அந்த சலம்னா என்ன? பைஉ மௌசூஃப். பை சலம்னா என்ன? பைஉ மௌசூஃபின் ஃபிஸ்ஸிம்மதி, நம்முடைய திம்மாவிலே, அதாவது விற்பவர் இருக்கிறார, அவருடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை வர்ணித்து சொல்லப்பட்டு அந்த பொருளை வியாபாரம் செய்கிறது. இன்ன அமைப்புல இருக்கும், இன்ன ரீதியில இருக்கும், இன்ன குவாலிட்டி, அஜுவா குவாலிட்டி பேரிச்சம்பழம் ஒரு டன் என்னிடத்துல இருக்குது, கப்பல்ல உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்போ வியாபாரம்லாம் தானே. பண்டைய காலத்துக்கு அது மாதிரி இல்லை. பண்டைய காலத்துல கப்பல் வழி வியாபாரம் இருந்துச்சு, ஆனா இந்த அளவுக்கு ஒரு நாகரிகமா இல்லை. ஏன்னா அப்ப அந்த வியாபாரி பேசுறாரு, அரபு நாட்டுல இருந்து அரபு ஷேக் பேசுறாரு. இவ்வளவு டன் இருக்குதுங்க, இத்தனை 50 லட்சம் ரூபாங்க, நான் அனுப்பி வைக்கிறேன், இத்தனை தேதி டெலிவரி ஆகுங்க, எடுத்த உடனே நீங்க இப்ப பாதி அமௌண்ட்டை கட்டுங்க, பின்னாடி கொடுத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கட்டுங்க பணத்தை. அல்லது வியாபாரி, ஊர்ல உள்ள வியாபாரி என்ன செய்யறாரு, ஒரு வியாபாரம் செய்யறாரு, ஜவுளி கடை வச்சிருக்கிறாரு. மதுரையில போய் நம்ம ஜவுளி துணியை போய் வாங்குறோம். மொத்தமா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவர் அனுப்பி வைப்பாரு. நான் அடுத்த மாசம் போட்டு விடுறாங்க இந்த சரக்கு இப்ப இல்லைன்னு. அல்லது நீங்க போட்டு விடுங்க சரக்கை, ஏன்னா இப்ப நான் ஒரு 1000 ரூபாய் கட்டுறேன், மிச்சம் இல்லாத மாசம் தவணை அடிப்படையில் நான் கட்டுறேன்னு சொல்லி பொருளை என்ன செஞ்சிடறாரு, அவர் போட்டு விடுவாரு, இவர் வாங்கிக்கிடுவாரு. எல்லாம் ஒரு நம்பிக்கை அடிப்படையில அந்த செலான் இருக்குது, அதை கொண்டு வருவாரு, இவர் கையெழுத்து போட்டு கொடுத்து என்ன செய்யணும், இவர் பொருளை வாங்கிக்கணும். இந்த செக்கு ரூபாய மாத தவணையில ஒரு கட்டலாம், அதை குறிப்பிட்ட ஒரு தவணை இந்த மாதத்துல இத்தனாம் தேதிக்கு நான் அடைச்சாரன்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற பிறகு பழத்துல அந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க, ஒரு 5000 திரகம் கொடுத்துருவாங்க. பிறகு ஒரு வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை வெட்டி எடுக்கும்போது இவ்வளோ இந்த பழத்தை எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது எப்போ பழுக்குமோ அப்போ அதை எடுத்துக்கலாம். முந்தைய வியாபாரம் அப்படி இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மதீனாவுக்கு சென்ற உடனே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த நடைமுறையை ஒழிச்சாங்க. சொன்னாங்க, குறிப்பிட்ட காலம் சொல்லுங்க, 7 மாசம் 7 மாசம், அது மாதிரி 6 மாசத்துக்குள்ள இந்த பொருளுக்குண்டான பணத்தை நான் கொடுத்துருவேன். அவரு பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாரு, வாங்கிட்டாரு, ஆனா நான் 6 மாசம் கழிச்சு தரேன்னு சொல்லணும். அல்லது இன்ன வகை பேரிச்சம்பழத்தை 6 மாசம் கழிச்சு நான் தர்றேன்
அப்படின்னு சொல்லி பணத்தை தாங்க அப்படின்னு சொல்லி முன்பணமா வாங்கிக்கிறாரு, பொருள் அப்புறம் கடைக்கு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு வியாபாரத்துக்கு பேர் தான் பைஉஸ்ஸலாம். ஏன்னா அதுல சில நிபந்தனைகள் இடப்படும். அந்த வியாபாரம் சரியாகுவதற்கு பைஉஸ்ஸலமான அந்த வியாபாரம் சரியாகணும்னா சில நிபந்தனைகள் இடப்படும். அது என்னென்ன நிபந்தனைகள் என்பதை பாடத்திற்குள் சென்று நாம் பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் தஆலா நமது கல்வி பயணத்தை இலகுவாக ஆக்குவானாக. ஆமீன். பாபு சலமி, அதாவது வியாபார பொருளை தவணை அடிப்படையிலே விற்குதல், ஒப்படைத்தல், விற்குதலை பற்றியுள்ள பிரிவு. என்ன அந்த தவணை அடிப்படையில் பாடத்திற்குள் சென்றால் விரிவாக பார்க்கலாம். ஹுவ பைஉ ஸலம் என்று சொன்னால் பைஉ மௌசூஃபின் ஃபில் திம்மதி, அதாவது விற்பவருடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளை வர்ணிக்கப்பட்டு அந்த பொருளை விற்பதாக இருக்கும். அது தோட்டத்தில் உள்ள பழமாகவும் இருக்கும், அல்லது அவரிடத்துல பழமாக இருக்கு, அல்லது அவரிடத்தில் இருக்கக்கூடிய ரெடியா கடையில் இருக்கக்கூடிய மொத்த வியாபாரம். மூட்டை மூட்டையா என்ன செஞ்சிருக்க, 100 கிலோ 200 கிலோ அப்படின்னு சொல்லி பேரிச்சம்பழங்களை விற்கிறாரு மொத்த வியாபாரி, அல்லது சில்லற வியாபாரி. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த மாதிரி வஸ்துவை விற்கிறார். இதுக்கு பேரு தான் பைஉ ஸலம்ங்கிறது. ஏன்னா ويشترط فيه مع شروط البيع أمور. மேலும் இந்த பைஉ ஸலமிலே நிபந்தனையிடப்படும் மஅ ஷுரூத்தில் பைஉ உமூருன், அந்த வியாபாரத்தை வியாபாரம் செய்வ அந்த பைஉ ஸலம் என்ற அந்த வியாபாரத்தை வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நிபந்தனைகளுடன், வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரத்துக்குள் சில சில நிபந்தனைகள் இருக்கும். அந்த வியாபாரத்தினுடைய நிபந்தனைகளுடன் இந்த பைஉ ஸலம் என்ற வியாபாரத்திலே உமூருன் சில விஷயங்களை நிபந்தனையிடப்படும். இஷ்தரத்துங்கிற மஜ்ஹூலான முபாரியான ஃபிஅலுக்கு நாயிபு ஃபாயில் எது? உமூருன். அம்ருக்கு ஜமஉ உமூர், பன்மை. அப்ப இந்த நிபந்தனைகள் இடப்படும். என்ன நிபந்தனைகள்? அஹதுஹா, அந்த நிபந்தனைகளில் முதல் நிபந்தனை என்னங்க? கபது தமனி ஃபில் மஜ்லிஸி, அதாவது பாய் முஷ்தரி, வியாபாரி நுகர்வோர், இந்த ரெண்டு பேர்களும் ஒரே அந்த மஜ்லிஸ்ல, நுகர்வோர்னா வாங்குவோர், பொருளை வாங்குவோர், அதான் முஷ்தரின்னு சொல்லுவாங்க அரபியில. அவ பாய முஷ்தரி அந்த வியாபாரம் செய்யக்கூடிய அந்த இடத்திலே, அந்த இருக்கும் இடத்திலே அந்த வியாபார பொருளுக்குண்டான பணத்தை கைப்பற்றுதலாக இருக்கணும் முதல்ல. இதுதான் பை சலமா இருந்தாலும் இதே நிபந்தனை தானே. இந்த நிபந்தனைகள் தான் பை சலம்ல பொதுவாக எல்லா வியாபாரத்துக்கு தான் சலம் என்ற அடிப்படையில, தவணை என்ற அடிப்படையில வியாபாரம் செய்தாலும் அப்பொழுதும் அதனுடைய கிரயத்தை கைப்பற்றுதல் என்பதற்கு இருக்க வேண்டும். ரெண்டு பேர்களும் பிரிவதற்கு முன்பதாக அதே மஜ்லிஸ்ல தமணி, அந்த கிரயத்தை பார்ப்புதல் போதுமாக ஆகும். அந்த வஸ்துவினுடைய அந்த அளவை அறியாவிட்டாலும் சரி, அந்த வியாபாரி அந்த கிரயத்தை பார்க்குதலே போதுமாக ஆகும். கிரயத்தை, பணத்தை, அந்த தமணி பார்க்குதலே போதுமாக ஆகும். அந்த பொருளுக்குண்டான, அதாவது அந்த கிரயத்திற்குண்டான அளவு எவ்வளோ பணம், மொத்த பணம் எவ்வளோன்னு சொல்லி அறியாவிட்டாலும் சரி, பணக்கட்டு இருக்குது, அதை பார்த்தாலே போதும். ஆனால் கைப்பற்றுதல் இருக்குது நம்பிக்கை அடிப்படையில். ஆனால் மொத்தமாக கொடுக்குறாரு, ஒரு கட்டாக கொடுக்குறாரு, அந்த இடத்துல எண்ணி வாங்குறதா முறை, அது வேற. ஆனாலும் அந்த நேரத்தில் உள்ள அந்த 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 பணத்தை கைப்பற்றுதல், அவ்வளோதான். அந்த முறையில் அது இருக்க வேண்டும். அஸ்தானி, இரண்டாவது முறை என்னங்க? அது பை சலம்ல கவுனுல் முஸ்லமி ஃபீஹி தைனன், அந்த சலமிலே, அதாவது ஒப்படைக்கப்படக்கூடிய பொருள் ஆகியிருக்க வேண்டும். தைனன், கடன் என்ற அடிப்படையிலே அது ஆகியிருக்க வேண்டும். இவ்வளவு நாட்களுக்குள்ள இந்த பொருளை நான், பொருளுக்குண்டான பொருளை நான் தர்றேன், இவ்வளவு பொருளை அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கிறது, வாங்கணும். தைனன், தைனாக இருக்க வேண்டும். ஒப்படைக்கப்படைய பொருள் இருக்குது, அது தைனாக இருக்கும். கடன் என்ற அடிப்படையில் ஆகிருக்கும் இரண்டாவது. இன்னும் அந்த நிலையிலேயே உடனடியாக அந்த வியாபாரம், அந்த பொருள் ஒப்படைக்கப்படக்கூடிய அந்த பொருள் உடனடியாகவும் அது விற்குதல், உடனடியாக கேஷ் வாங்குதல், கடன் இல்லை, உடனடியாக அந்த வியாபாரம் உடனடியாக இருக்கு, அதே நிலையில் ஆகிருத்தல், அதே நிலையில பணத்தை கொடுக்கிறது, பொருளை வாங்குறது. இந்த அடிப்படையில் அந்த வியாபாரம் ஜாயிஸாகவும் கூடும். கவுனுல் முஸ்லிமி, அதாவது கவுனுல் முஸ்லிமி ஹாலன் இருக்கும், அங்கே தைனன் இருந்த மாதிரி. முஅஜ்ஜலன் இலா அஜலின் மஅலூமின், குறிப்பிட்ட ஒரு தவணை வரை, அது தவணை குறித்த அந்த காலத்தில் அந்த ஒப்படைக்கப்படக்கூடிய பொருள் ஆயிருந்தாலும் சரி. இப்போ இவர் என்ன செஞ்சார்? பணத்தை வாங்கிட்டார் வியாபாரி.
முஸ்தரி நுகர்வோரிடமிருந்து வாங்குபவரிடமிருந்து பொருளை வாங்குபவரிடமிருந்து தவணை அடிப்படையில் இவ்வளோ 1,00,000 தந்துருக்கீங்க, நான் தந்துடுறேங்க, 6ஆவது மாதத்தில் டெலிவரி ஆகுங்க. ஏன்னா அந்த பொருள் ரொம்ப அழியும், மக்களுக்கு மத்தியில் அந்த பொருள் பிரபலம். பணத்தை கட்டிட்டு ஒவ்வொரு வியாபாரியும் முழிச்சிட்டு நிற்கிறான். அந்த மாதிரி வியாபாரம் இருக்குது சில வியாபாரம். அப்போ ஒரு தவணை அடிப்படையில் அது ஒப்படைக்கப்படக்கூடிய பொருள் இருக்கும். ஆனால் கேஷ் முன்னாடி கைப்பற்றி இருக்க வேண்டும், அல்லது பொருளை கைப்பற்றி இருக்கணும், கேஷ் பின்னாடி கொடுப்பார். பலவ் கால அஸ்லம்து இலைக்க, சொன்னார், உன்னின் பக்கம் நான் ஒப்படைக்கிறேன், ஆதி தராஹிம, இந்த பணங்களை, திரகங்களை, ஃபியாதில் அப்தி, இதை இனத்துல விற்க போறிய இந்த அப்துடைய விஷயத்துல என்று சொன்னால் ஜாயிஸ் ஆகாது. என்ன செய்யணும்? கொடுக்கணும், அவர் வாங்கணும், பணத்தை கபது இருக்கணும், பணத்தை வாங்கணும், அப்பதான் கூடும், இல்லாடி கூடாது. அஸ்ஸாலிசு, மூணாவது என்னங்க? மூணாவது நிபந்தனை அந்த பையஸ்ஸலாம்ல அத்தாலிது மூணாவது நிபந்தனை, இதா அஸ்லம ஃபி மௌதிஇன் லா யஸ்லுஹு லித்தஸ்லீமி, ஏன்னா ஒரு இடத்துல வியாபாரி ஒப்படைத்தால் ஃபி மௌதிஇன், அதே இடத்தில் ஒரு இடத்துல ஒரு பொருளை ஒப்படைத்தார், லா யஸ்லுஹு லித்தஸ்லீமி, ஒப்படைப்பதற்கு தகுதி இல்லாத, ஒப்படைப்பதற்கு இணக்கமில்லாத, லா யஸ்லுஹுனா இணக்கமில்லாத, தகுதி இல்லாத ஒரு இடத்திலே அந்த பொருளை ஒப்படைத்தால், மிஸ்லல் பர்ரியத்தி அப்படின்னா பாலைவன பகுதியை போல அல்லது கிராம பகுதியை போல. இப்ப அந்த இடத்துல கிராமத்துல அந்த வஸ்துவை ஒப்படைப்பதற்கு இணக்கம் இல்லாத இடம், அதாவது அந்த பொருளை கொண்டு சிட்டி கொண்டு போறதுக்கு வாகன வசதிகள் இல்லை, இந்த மாதிரி ஒரு இடத்தில் ஒப்படைத்தால், அல்லது அல்லது பொருளை ஒப்படைப்பதற்கு இணக்கமாக ஆகியிருக்கும். சலம்னாலே என்னன்னா தவணை அடிப்படையில் வியாபாரம் செய்யுது, கடன் தான். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன், நீ கடன் ஒருவருக்கு கொடுத்து கொண்டால் அந்த கடனுக்குரிய தவணை காலத்தை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கிறான் அல்லாஹ். அந்த மாதிரி அடிப்படையில் உள்ள வியாபாரம் சலம், அதுதான் முதலே நம்ம சொன்னோம். அந்த நிபந்தனைகள்ல மூணாவது நிபந்தனை அதான் சொல்றாரு, யஸ்லஹு, அல்லது இப்படிப்பட்ட அந்த இடத்திலே அந்த பொருளை ஒப்படைத்தார், யஸ்லஹு, அந்த இடத்திலே லித்தஸ்லீம், அந்த பொருளை ஒப்படைப்பதற்கு இணக்கமான இடம், அதாவது ஃபீ மௌதிஇன் யஸ்லஹு லித்தஸ்லீமின் இருக்கும். மேல சொன்ன இதே ஃபீ மௌதிஇன் லா யஸ்லஹு லித்தஸ்லீமி, இது யஸ்லஹு லித்தஸ்லீமின்னு வச்சிருக்கணும். ஆனால் லாக்கின் என்றாலும் லினக்லிஹி, அந்த பொருளை நகர்த்துவதற்கு, இலைஹி, அந்த சிட்டியின் பக்கம், வேறொரு இடத்தின் பக்கம், இணக்கமான இடத்தின் பக்கம் அந்த பொருளை நகர்த்துவதற்கு முஊனத்துன், செலவு ஆகும். என்ன இருக்கும்? செலவு ஆகும். அந்த மாதிரி ஒரு இணக்கமான ஒரு இடமா இருந்துச்சு, வாகன வசதி இருந்துச்சு. சொன்னது பர்ரியத்துங்கிறது வாகன வசதி இல்லாதது, நான் சொன்னது மாதிரி. இந்த மாதிரி சூழலில் ஒரு பொருளை ஒருவர் சலம் செய்தால், ஒப்படைத்தால், உஸ்துரித, நிபந்தனையிடப்படும், பயானு மௌதிஇ தஸ்லீமி, ஒப்படைக்கக்கூடிய அந்த இடத்தை விவரமாக விவரித்தல், பயானன விவரித்தல், அந்த பொருளை எந்த இடத்துல ஒப்படைக்கப்படுமோ அந்த இடத்தை பற்றியுள்ள அட்ரஸை தெளிவுபடுத்துதல், அதை தெளிவுபடுத்துதல், விவரித்தல் நிபந்தனையிடப்படும். இன்ன இடத்துக்கு வரும். நான் இப்போ திருநெல்வேலியில நான் போன் மூலமா ஒரு பொருளை கேட்டேன், நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு புக்ஸ் அனுப்பிங்கன்னு சொல்லி அவர் லாரியில போட்டு விட்டாரு. அப்ப அந்த லாரியில போட்டு விட்ட பொருள் அவர் சொல்றாரு, இன்ன ஊர்ல போய் எடுத்துக்கோங்க, உங்க ஊருக்கு வராது, அந்த ஊர்ல இருந்து நீங்க ஆட்டோல எடுத்துக்கோங்க, அல்லது உங்க ஊர்ல இன்ன இடத்துக்கு வருவாரு, அந்த இடத்துல போய் நீங்க வாங்கிக்கிங்க, அல்லது உங்க அட்ரஸ் சொல்லுங்க, அந்த அட்ரஸுக்கு நான் கிளியரா கொண்டு வந்துடுறேன், இத்தனை மணிக்கு கொண்டு வந்துடுறோம்னு சொல்லுவார். இந்த மாதிரி அதற்குண்டான சார்ஜ், அந்த லாரி வாடகை கொடுக்கணும், அதுக்குண்டான கூலி நம்ம கொடுக்குறோம், வாங்குறோம் புத்தகத்தை. அந்த மாதிரி அமைப்புகள்ல ஷருத்துல் முஸ்லமி ஃபீஹி, ஷருத்துல் முஸ்லமி ஃபீஹி பைஸ்ஸலாம் இல ஃபீஹி வைஸ்ஸலாம், அந்த வியாபாரத்திலே ஒப்படைக்கப்படக்கூடிய பொருளினுடைய நிபந்தனையாகிறது. ஒன்னு அல் வாஹித், முதல் நிபந்தனை, கவுனுஹு மஅலூமல் கத்ரி கைலன் அவ் வஸ்னன் அவ் அததன் அவ் தரஅன் பிமிக்தாரின் மஅலூம், அந்த பொருள் ஆகியிருக்க வேண்டும், மஅலூமல் கத்ரி, அந்த பொருளினுடைய அந்த அளவு அறியப்பட்டிருக்க வேண்டும், கைலன் நிறுப்பதால், அவ் வஸ்னன் எடை போடுவதால் தராசுல, அவ் அததன் எண்ணிக்கையால், அவ் தரஅன் அல்லது முலத்தால், இத்தனை முலம் அப்படின்னு சொல்லி,
இத்தனை மூலம் கயிறு அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிமிக்தாரின் மஅலூமின் அறியப்பட்ட அந்த அறியப்படக்கூடிய அளவை கொண்டு இந்த மாதிரி அதனுடைய நிலைகள் அது பொருளினுடைய அந்த அளவு அறியப்படுவதாக இருக்கும். முதல் நிபந்தனை. அடுத்து எந்த நிபந்தனையும் பார்க்கலாம். அடுத்து பலவு கால சூரத் மசாலா சொல்றாரு அதுக்கு. எனவே பலவு கால சொன்னார், பின்னாடி வாசகத்தை படிச்சா யார் பாயா முஸ்தரியான் புரிஞ்சுக்கலாம். ஜீனத ஹாதிஹி ஸஹரதி அவ் மில்அ ஹாதா ஸம்பீலி வலா யஅரிஃபு வஸனஹா வலா மா யஸ்உ ஸம்பீலு லம் யஸிஹ. பலவு கால வியாபாரி சொன்னார், இந்த காலவுடைய ஃபைல் வியாபாரி. ஜீனத ஹாதிஹி ஸஹரதி இந்த பாறாங்கல்லினுடைய எடை அளவிற்கு என்று சொன்னார். இந்த தேங்காய் இந்த பாறாங்கல்லுடைய எடை அளவுக்கு சொன்னார். அவ் அல்லது மில்அ ஹாதா ஸம்பீலி இந்த ஸம்பீல் அதெல்லாம் பெரிய அந்த தோலால் செய்யப்பட்ட பெரிய பானம், பெரிய பானை, பானம் இல்லை பானை, அல்லது மண் சட்டி, பெரிய மண் சட்டி. அதாவது பொதுவாக பெரிய அளவுல பொருட்களை சுமந்து கொள்ளக்கூடிய வஸ்து. இப்ப இரும்பு சட்டின்னு சொல்லலாம் இந்த காலத்துல. இந்த இரும்பு சட்டி நிறைய, இந்த ஜம்பில் நிறையனா இந்த இரும்பு சட்டி நிறைய, இந்த கடார பானைம்பாங்க, கடார பானை. அல்லது அதாவது 50 கிலோ ஆக்குறாங்களே அரிசி பிரியாணி, அது பெரிய பாத்திரம், சல்மன் பாத்திரம். ஆனா இந்த சல்மன் பாத்திரம் நிரம்ப அப்படின்னு அந்த பொருளுக்கு வச்சுக்கலாம். ஜம்பியலுக்கு நிரம்ப இத இந்த என்ன செய்யறான், இந்த வஸ்துவை, அதாவது இந்த பருப்பு அல்லது இந்த தானியத்தை, கோதுமையை, அரிசியை நான் விற்கிறேன் என்று வியாபாரி சொன்னார். வலா யஅரிஃபு வஸனஹா அந்த பாறாங்கல், அது மாதிரி அந்த பெரிய பாத்திரத்தினுடைய அந்த எடையை அவர் அறியாமல் இருக்கும் நிலையில, வலா மா யஸ்உ ஸம்பீலு அந்த பெரிய பானை எவ்வளவு அகலமாக இருக்கும் என்பதை அறியாதிருக்கும் நிலையில் இப்ப என்ன செஞ்சாரு வியாபாரி, விற்றால் ஒரு பொருளை அவருடைய வியாபாரம் கூடாது, சரியாகாது. இதுதான் ஒரு தானி. وأن يكون مقدورا عليه عند وجوب التسليم مأمون الانقطاع وإن كان عزيز الوجود كجارية وبنتها. அப்ப இரண்டாவது நிபந்தனை என்ன? பைஅ ஸலமல ஒப்படைக்கப்படக்கூடிய பொருள் இருக்கிறத, ஐயக்கூனுடைய இஸ்மு ஒப்படைக்கப்படக்கூடிய பொருள் அது ஆகிருத்தல். இரண்டாவது நிபந்தனை மக்தூரன் ஒப்படைப்பதற்கு சக்திக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அலைஹி அந்த விற்கக்கூடிய அந்த பாயின் மீது. எப்ப இந்த உஜூபி தஸ்லீமி நுகர்வோருக்கு, வாங்கக்கூடியவரிடத்துல ஒப்படைப்பது அவசியமாக ஆகுமே, அப்படிப்பட்ட அந்த நேரத்தில், அந்த இடத்தில் வாங்கக்கூடியவரிடத்துல அந்த பொருளை ஒப்படைப்பது அவசியமாக ஆகுமே, அப்படிப்பட்ட அந்த நேரத்தில், அந்த இடத்தில். தவணை முறையில் இருந்தால் தவணை அந்த 1 மாதம் இல்லை, அந்த உடனே அந்த இடத்துல ஒப்படைக்கணும், நீங்கள் போங்க நான் ஒப்படைச்சிட்றேன், அவர் கொண்டு வர சொல்கிறேன், லாரியில் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இல்லையா. இந்த மாதிரி ஒப்படைப்பதற்கு அவசியமாக அந்த இடத்துல, தேவையாகக்கூடிய அந்த இடத்தில் அந்த பொருள் ஒப்படைப்பதற்கு அந்த பாயின் மீது ஒப்படைப்பதற்கு தகுதியாக இருக்க வேண்டும். மஅமூனல் இன்கிதாஇ இதான் முதல் ஹபர். மக்தூரன் அலைஹி இந்த உஜூபு தஸ்லீம்ங்கிறது. மஅமூனல் இன்கிதாஇ அப்படின்னா அந்த பொருளை சிரமம் இல்லாமல் ஒப்படைப்பதற்கு அது சாத்தியமாக, அது நம்பப்படுமே, ஆதரவு வைக்கப்படுமே. சிரமம் இல்லாமல் அந்த பொருளை ஒப்படைக்கப்படும் என்று ஆதரவு வைக்கப்படக்கூடிய பொருளாக அந்த பொருள் ஆகியிருக்க வேண்டும். மொத்தத்துல அந்த பாய் இருக்கிறார, அவர் முஸ்தரி இடத்துல, விற்பவர் வியாபாரி, வாங்குபவர் இடத்துல அந்த பொருளை ஒப்படைப்பதற்கு அவர்களுடைய சக்திக்கு உட்பட்ட பொருளாக அந்த பொருள் இருக்க வேண்டும். அது மாதிரி சிரமம் இல்லாமல் அந்த வியாபாரி வாங்குபவர் இடத்துல அந்த பொருளை ஒப்படைப்பதற்கு சாத்தியமாக அந்த பொருள் இருக்க வேண்டும். அதான் விளக்குறாங்க. இந்த மஅமூனுல் இன்கிதாக்கு தான் என்ன ஃபைதுல் இலாஹில் மாலிக்கில் நான் ஷரஹ பார்த்து தான் 706வது பக்கத்தில் உள்ள ஷரஹ தான் அதனுடைய விளக்கத்தை தான் நான் சொல்கிறேன். இப்போ இன்கான அசீசல் உஜூதி, இந்த இன்கான அசீஸ் உஜூதிங்கிறது மஅமூனுல் இன்கிதாக்கு தஷ்ரீஹா, விளக்கமா ஃபைதுல் இலாஹில் இதை சொல்கிறாங்க. அந்த பொருள் இருக்குது, அந்த ஒப்படைக்கக்கூடிய பொருள் அது ஆகியிருந்தால் அசீசல் உஜூதி, கண்ணியமான பொருளாக, அதாவது இருக்கக்கூடிய அந்த பொருள்ல கண்ணியமான பொருளாக ஆகியிருந்தால். அது எப்படி கண்ணியமான பொருள்? அந்த காலத்தில் அடிமை வியாபாரம் இருந்துச்சு. கஜாரியத்தின் பின்திஹா,
உதாரணமாக அடிமை பெண்ணை போல அவளுடைய மகளை போல. அப்ப அடிமை வியாபாரத்தில் அடிமை பெண்ணை அவருடைய மகளை ஒப்படைக்குங்கிறது அவ்வளவு சாத்தியமான ஒரு விஷயம் அல்ல, சிரமமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லல, ஃபைசுல்லா மாலிக்ல சொல்றான். அப்ப இது சிரமமான பொருள் என்பதற்குண்டான உதாரணத்தை அசீசல் உஜூதி சபபியா மமூனல் இன்கிதாக் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி பொருளாக இருந்தால் அப்ப கடைசியில் என்ன சொல்றாங்க, லம் யுஜுஸுங்கிறாங்க. அது பொருள் அந்த மாதிரி பொருளை வியாபாரம் செய்யறது ஒப்படைக்கிறது ஜாயிஸ் இல்லைங்கிறாங்க. இதுதான் இந்த மக்தூர் அலை இந்த உஜூப் தஸ்லீமுக்கு உண்டான விளக்கம். அல்லது லா யுமனு இன்கிதாஉஹு அந்த வஸ்து ஒப்படைக்கப்படக்கூடிய வஸ்து இன்கிதாஉடைய வமீர் மர்ஜிஅங்க முஸ்லம். அந்த முஸ்லம் இருக்குத முஸ்லம் ஒப்படைக்கப்படக்கூடிய வஸ்து அது இலகுவாக கிடைக்கும், சிரமம் இல்லாமல் கிடைக்கும் என்று நம்பப்படாதே. அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவாக ஆகியிருந்தால் அதுக்கு உதாரணம் தான் என்ன, சரி எப்படி மஅமூனல் இன்கிதாக்கு சிரமம் இல்லாமல் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம அர்த்தம் பார்த்தோம், அதே அர்த்தம் தான் இங்கேயும். அப்ப சிரமம் இல்லாமல் கிடைக்கும் என்பதை நம்பிக்கப்படாவிட்டால், அதாவது சிரமத்தோடு தான் அது கிடைக்கும் என்று நம்பப்பட்டால் அந்த ஒப்படைக்கப்படக்கூடிய வஸ்து கசமரத்தின் நகலத்தின் உதாரணமாக பேரித்த மரத்தை போல ஐனிஹா அந்த பேரிச்சம்பழம், எந்த பேரிச்சம்பழத்தை முஸ்தரி குறிப்பிட்டிருந்தார், இன்ன வகை பேரிச்சம்பழம் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஐன் பேரிச்சம்பழம் அவர் குறிப்பிட்ட அதே வகையை சார்ந்த அந்த பேரிச்சம்பழத்தை போல இந்த மாதிரி பொருள் ஒப்படைக்கப்படக்கூடிய பொருளாக இருந்தால் ரொம்ப சிரமம் அந்த வகை கிடைக்கிறது. ஏன்னா அதில் அது அந்த அந்த மாதிரி பொருள் அந்த கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் ஒப்படைக்க முடியும் அந்த பொருளை. அந்த மாதிரி பேரிச்சம்பழம் கிடைப்பது ரொம்ப அரிது, நம்பிக்கை குறைவு, அது ரொம்ப கஷ்டம் என்று இருந்தால் நம்ம ஜூஸ் இந்த வியாபாரம் ஜாயிஸாகாது, கூடாது. இந்த வாங்கிய கூணிலிருந்து ஃபைன்கான அசீதல் உஜூதி கஜாரி திரு பின்திஹா அது மாதிரி கசமரத்தின் அகலத்தின் பி ஐனிஹா அவுலாயுமனின் கிதாவ் இதுக்கு இந்த ரெண்டு மசாலாவுக்கு தான் சொல்றாரு லம் யஜூஸ் இந்த மாதிரி பொருளை ஒப்படைப்பது வியாபாரம் செய்வது பை சலம்ல அது கூடாதுங்கிறாங்க. மூணாவது நிபந்தனை என்னங்க, அந்த வியாபாரம் கூடாது பை சலமுக்கு, வியாபாரம் பை சலமும் எப்படி இருக்கணும் அந்த நிபந்தனைகள் மூணாவது நிபந்தனை என்னங்க, وأن يمكن ضبطه بالصفات كالأدقة والمائعات والحيوان واللحم والقطن والحديد والأحجار والأخشاب ونحو ذلك. இந்த வாசகத்தில் ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள், وأن يكون ضبطه அந்த விற்பவர் விற்கப்படக்கூடிய அந்த பொருளை கட்டுப்படுத்துதல், விலை நிர்ணயம் செய்யுதல், பிஸ்ஸிஃபாத்தி அதாவது சரியாக துல்லியமாக அதை அந்த வஸ்துவை என்ன செய்கிறது, அந்த வஸ்துவை கட்டுப்படுத்துதல். எதை சொல்லி, பிஸ்ஸிஃபாத்தி பண்புகளை சொல்லி அந்த பொருளை விற்கப்படக்கூடிய அந்த பொருளை கட்டுப்படுத்துதல், துல்லியமாக அதை சொல்லி அந்த பொருளை விற்குதல், இது சாத்தியமாக ஆகியிருக்க வேண்டும். பண்புகளை சொல்லி, எப்படி பண்புகள், உதாரணமாக கல் அதிகத்தி தகீக் ஜமஅ அதிகத் கோதுமைகளை போல, கோதுமைகளை பல்வேறு விதமான கோதுமைகள் இருக்கு, பார்லி கோதுமை இருக்குது, மணி கோதுமை இருக்குது, இப்படி கோதுமைகள்ல பல வெரைட்டிஸ் இருக்குது. அந்த தன்மைகளை சொல்லி விற்பதை போல, ஒல்மாயி அது மாதிரி இலகல் வஸ்துக்களை போல, இலகல் வஸ்து தேன் இருக்குது, அது மாதிரி எத்தனையோ வஸ்துக்கள் இலகல் வஸ்துக்கள் இருக்குது. ஏன்னா இப்போ நவீனமான காலத்தில் ஏராளமான இலகல் வஸ்துக்கள் இருக்குது. நிக்கோடு ஐட்டம் சொல்கிறாங்க, சோப்பு போன்ற வஸ்துக்கள் இருக்குது நிக்கோடு ஐட்டத்தில், அழுக்க நீக்கிறதுக்கு. இப்படி ஏராளமான சாப்பிடப்படக்கூடிய வஸ்துக்கள், தேன் அது மாதிரி அதெல்லாம் ஷர்பத்து போன்ற வஸ்துக்கள் இருப்பதை போல ஏன்னா விற்கப்படக்கூடிய வஸ்துக்கள். இது அதாவது ஒரு மாய் அதை இலகல் வஸ்து, உதாரணம் டானிக்கு இருக்குது, டானிக்கு விற்கிறாரு. அதை போல ஒல் ஹயவானி அதை மாதிரி அதாவது கால்நடைகளை போல. இப்போ கால்நடைகளை ஆடு இருக்குது, ஆடு இருந்தால் செம்மறி ஆடு இருக்குது, அது மாதிரி வெள்ளாடு இருக்குது, ஒட்டகம் அதுலேயும் அப்படித்தான் நிறைய வெரைட்டிஸ்கள் இருக்குது. இதை போல அந்த தன்மைகளை அந்த வஸ்துக்கூடிய பண்புகளை சொல்லி விற்பதை போல. ஒல்லஹமி அது மாதிரி கரியை போல, இது மான் கறி, இது ஆட்டுக்கறி, இது மாட்டுக்கறி, இது கோழிக்கறி. குத்தினி அது மாதிரி பஞ்சை போல, இலவம் பஞ்சு இருக்குது, சாதா பஞ்சு இருக்குது, பஞ்சியில் பலவிதமான பஞ்சுகள் இருக்குது. ஒல் ஹதீதி இன்னும் இரும்புகளை போல, இரும்புல பலவிதமான குவாலிட்டியான இரும்புகள் இருக்குது, அது அந்த வியாபாரிகளுக்கு தெரியும். ஒல்ல ஹஜாரி கற்களை போல, கற்கள்ல இருக்குது,
மாணிக்க கற்கள் இருக்குது, சாதா கற்கள் இருக்குது, டைல்ஸ் இருக்குது, டைல்ஸ்லேயே பலவித, அது மாதிரி கல்லே பல்வேறு விதமான கல் இருக்குது. ஏன்னா கூழ் கல் இருக்குது, கூழாக இருக்கும். அது மாதிரி நிறைய மார்பிள்ஸ் இருப்பதை போல, ஒல் அக்ஷாதி இன்னும் கட்டைகளை போல, கட்டைகளில் பல்வேறு விதமான குழி, அதாவது தேக்கு இருக்குது, அது இல்லாமல் வேம்பு இருக்குது. இது மாதிரி கட்டைகள், இந்த பண்புகளை சொல்லி அந்த வஸ்துவை, ஒப்படைக்கப்படக்கூடிய வஸ்துவை சரியாக துல்லியமாக அதை ஆக்குதல், விசிஃபாத்தி பண்புகளை சொல்லி. ஏன்னா அதை கட்டுப்படுத்துதல் சாத்தியமாக இருக்குமே, சாத்தியமாக இருக்க வேண்டும். மூணாவது பதிலா வனஹ்விதாலிக, இது போன்றதை போல. فيشترط ضبطه بالصفات التي يختلف بها الغرض. அந்த பொருள் ஹூவரி தமீர், அந்த ஒப்படைக்கப்படக்கூடிய அந்த பொருளை துல்லியமாக நிர்ணயித்தல் பண்புகளை சொல்வதை கொண்டு. அல்லத்தி, எப்படிப்பட்ட பண்புகள்? யக்தலிஃபு பிஹா அல் கரது, எந்த பண்புகளை கொண்டு நோக்கங்கள் மாறுபடுமோ அப்படிப்பட்ட அந்த பண்புகளை சொல்வதை கொண்டு விற்கப்படக்கூடிய அந்த பொருளை துல்லியமாக சொல்லி அதை நிர்ணயித்தல், சொல்லி நிர்ணயித்து சேர்த்து விற்புதல் நிபந்தனையிடப்படும். அப்ப உதாரணமாக, அடிமையை நான் இடத்துல ஒப்படைச்சேன், துருக்கி நாட்டினுடைய அடிமையை, வெண்ணிறமான அடிமை, கீழே சொல்றார் இல்லையா, அஸ்லம்து இலைக ஃபீ அப்தின் துர்க்கியின் அபியல்லா ருபாஇய சின்னி தோலுஹு வசிமனுஹு, அவருடைய நீளம் இவ்வாறு இருக்கும், அவர் கொழுத்தவராக இருப்பார், இவ்வாறு என்றெல்லாம் அவர் சொல்வார். 4 பற்கள் உடையவர், கடவாய் பற்கள் 4 பற்கு உடையவர் என்ற இந்த தன்மைகள் கொண்டு சொல்லி நான் சொல்லி விற்பது, துல்லியமாக அதை, அந்த விற்கப்படக்கூடிய வஸ்துவை துல்லியமான அந்த பண்புகளை கொண்டு கட்டுப்படுத்தி துல்லியமாக நிர்ணயித்தல், பண்புகளை சொல்லி துல்லியமாக அந்த வஸ்துவை துல்லியமாக சொல்லி விற்குதல், நிர்ணயித்தல் நிபந்தனையிடப்படும். உதாரணமா வியாபாரி சொன்னார், அஸ்லம்து இலைக ஃபீ அப்தின் துர்க்கியின் அபியத ருபாஇய சின்னி தூலுஹு வசிம்னுஹு கதா வனஹ்வி தாலிக. அடிமை வியாபாரத்தை ஊக்கப்படுத்துற இந்த இடத்துல உதாரணம், வியாபாரி சொன்னாரு அடிமை சந்தையில, அஸ்லம்து வாங்குவோர் இடத்துல சொன்னாரு, இலைக்கு ஒன்னிடத்துல நான் ஒப்படைக்கிறேன், ஃபீ அப்தின் துர்க்கியின், துருக்கியத்தான துருக்கி நாட்டை சார்ந்த அந்த அடிமையை ஒன்னிடத்துல, அடிமை விஷயத்துல சொன்னாரு, அந்த அடிமையை ஒன்னிடத்துல நான் ஒப்படைக்கிறேன். அபியல்லா ருபாஇய சின்னி, அந்த பற்கள் 4 பற்களும் வெள்ள நிறமா பளிச்சுன்னு இருக்கும், அந்த மாதிரி துருக்கி அடிமையுடைய விஷயத்துல அந்த மாதிரி அடிமையை நான் ஒப்படைக்கிறேன், வெள்ளை நிறமுள்ள பல்லு. தூலுகு, அந்த அடிமையினுடைய அந்த துருக்கியை சார்ந்த அந்த அடிமையினுடைய நீளம், அடிமை மனிதனுடைய நீளம் இருக்குத, அந்த அடிமை இவ்வளவு இவ்வளவு நல்ல கொழுன்னு இருப்பான் என்ற அடிப்படையில என்ன செஞ்சா, வாங்குவோர் இடத்துல வியாபாரி சொன்னா, இந்த மாதிரி தன்மையுள்ள அடிமையை உன்னிடத்துல நான் ஒப்படைக்கிறேன், இது போன்று என்று எல்லா தன்மைகளையும் ஒன்று சேர்த்து சொன்னான் என்று சொன்னால், இது சொல்றது இது என்ன இடப்படும். இந்த மாதிரி அந்த தவணை முறையில அடிமை இருக்கக்கூடிய விஷயத்துல இந்த மாதிரி எல்லாம் நிபந்தனைகள் இருக்குது. யஜூசு ஃபில் ஜவாஹிரி வல் முக்தலதாதி கல் ஹரீசதி வல் காலியதி வல் ஹிஃபாஃபி. எனவே மேலே சொன்னாங்க இல்லையா, பண்புகளை சொல்லி அந்த ஒப்படைக்கப்படக்கூடிய பைசலமோட பொருளை பண்புகளை சொல்லி துல்லியமாக அந்த பண்புகளை சொல்லி என்ன செய்யறதுன்னா கட்டுப்படுத்துதல், கட்டுப்படுத்தி விற்குதல். இந்த விற்குதல் தான் நிபந்தனையிடப்படும். ஆனா சில விஷயங்கள்ல அது கூடாது. அந்த பண்புகளை சொல்லி துல்லியமாக பண்புகளை சொல்லி அந்த வஸ்துவை அதை நிர்ணயித்தல், அந்த வஸ்துவை விலையை நிர்ணயித்து விற்குதல் என்பது சாத்தியமாக ஆகாது. எப்படி உதாரணமாக பல யூசுஃபில் ஜவாஹிரி, வைடூரியங்களிலே அது கூடாது. அந்த மாதிரி பண்புகளை சொல்லி கட்டுப்படுத்தி துல்லியமாக அதை விற்பது என்பது வைடூரியங்களிலே அது ஜாயிஸாக ஆகாது. ஏன்னா அது கஷ்டம். இது இன்ன நாட்டு வைரம், இன்ன நாட்டில் இந்த மாதிரி உள்ள மாடல் அப்படி சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வழி. நல்ல வைரங்க ஒரிஜினலுங்க குறைசி பாருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒல் முக்தலதாத்தி, அது மாதிரி பல வஸ்துக்கள் கலந்த ஒரு வஸ்துவை செய்கிறோம், பல வஸ்துக்களை சேர்த்து ஒரு வஸ்துவை செய்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த பண்புகளை சொல்லி அந்த ஒப்படைக்கப்படக்கூடிய பொருளை துல்லியமாக கட்டுப்படுத்துதல்,
கட்டுப்படுத்தி விற்குதல் என்பது அது கூடாது. கல் ஹரீசத்தை உதாரணமாக நம்ம திக்கடி சாப்பிடுவதைப் போல, ஒல் காலியத்தி அது மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை விற்பதைப் போல, ஒல் ஹிஃபாஃபி அது மாதிரி ஹுஃபுக்கு ஜமோ ஹிஃபாஃபு மோசாக்கள், ஏன்னா மோசாக்கள் உடைய மோசாக்களை போல, ஆனால் மோசாக்கள் பல தன்மைகள் இருக்கும். பல நாடுகளில் உள்ள மோசாக்கள் நல்ல குவாலிட்டியானதுங்க அப்படின்னு சொல்லி தான் விற்க முடியுமே தவிர ஒகதா யுவாரி மஹ்தலஃப அலாஹு வாஸ்ஃபலுஹு மா இப்படிப்பட்ட ஒரு பொருளை வியாபாரம் செய்யும் போது நிபந்தனை இடுவதும் கூடாது. இஹ்தலஃப அலாஹு அந்த வஸ்துக்களினுடைய மேல்புறம், வாஸ்ஃபலுஹு அந்த வஸ்துக்களுடைய கீழ்புறம் என்ன செய்யும் மாறுபட்டதாக இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவையும் என்ன செய்கிறது வியாபாரத்தில் அதை நிபந்தனை இடுவது. இந்த வஸ்து இந்த நிலையில் இருக்கணும், மேலுள்ள பகுதி இப்படி இருக்கணும், கீழுள்ள பகுதி இப்படி இருக்கணும் என்று நிபந்தனையிட்டு வியாபாரம் செய்வது ஜாயிஸா. அதுக்காம நாராத்தின் உதாரணம் பெரிய விளக்கை வச்சிருக்கிறாங்க, கடல்ல வச்சிருப்பாங்க. அந்த கடல்ல புயல் வெள்ளம் வருவதை காட்டும், அல்லது கப்பல் அங்க வந்து கொண்டு இருப்பதை அந்த விளக்கு நைட்டு ஏற்றி வைக்கப்பட்ட அந்த விளக்கு அது காட்டி கொடுக்கும், கப்பல் வரக்கூடிய அந்த பகுதியை. ஆனா இந்த மாதிரி சில விளக்கை இந்த காலத்துல ஏற்றி வச்சாங்க, மனாரா உயரமான விளக்கு. அந்த விளக்கை போல வைபிரியத்தின் கேத்தலை போல, கேத்தலுடைய முன்பகுதி இப்படி இருக்கணும், கீழ் உள்ள பகுதி இப்படி இருக்கணும், மேலுள்ள பகுதி தங்கத்தில் இருக்கணும், வெள்ளியில இருக்கணும் என்று அந்த மாதிரி வியாபாரம் செய்யறது நிபந்தனை இடுவது என்பது கூடாதுங்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள பாடத்தை அந்த மீதமுள்ள அடுத்தடுத்த பாடங்களை நாம் காணுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்